அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸில் செகண்ட் அப்ளிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கும், அதுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இன்னைக்கான வேலை. அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துட்டு அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போகலாம். அரைவ் அட் ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் பை டைமென்ஷனல் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதோட ஆன்சர் நமக்கு தெரியும், E = mc². ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஆன்சரோட ஸ்பெஷல் என்னன்னா, எனர்ஜியை மாஸாக கன்வெர்ட் பண்ணலாம், மாஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் இதோட பேசிக். இந்த ஆன்சர் நமக்கு தெரியும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கலாம். யாரு கூட யாரோட ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம்? ஈங்கிற எனர்ஜிக்கும் மாஸ் எம், வெலாசிட்டி ஆஃப் லைட் சி, இதுக்கு தான் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா டைமென்ஷனல் மெத்தட். டைமென்ஷனல் மெத்தட்னாலே பேசிக் குவான்டிட்டிஸ் எம்எல்டி இதோட பவர்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் வேலை. பவர் எனக்கு தெரியாது, அதனால நான் ஏபிசின்னு வச்சு எல்லாத்துக்கும், சம்டைம்ஸ் எக்ஸ் இசட்னு வச்சு கூட நாம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லைங்க. இந்த இடத்துல எம்மோட பவர் ஏனும் சியோட பவர் பி அப்படின்னு நான் வச்சிருக்கேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்? ஈக்குவல் டு சைனும் ஒரு கான்ஸ்டன்ட் வருது. E = K M பவர் A C பவர் B. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிருக்கேன். இதில் ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், அதுதான் அடுத்த வேலை. ஈங்கிறது எனர்ஜி, எனர்ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன ஃபார்முலாலேருந்து கொண்டு வரணுங்க? E = வட்டனுக்கு என்னவோ அதுதான். எஃப்க்கு பதிலாக mLT பவர் -2, டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக எல், mL² T பவர் -2. இதுதான் எனர்ஜிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அடுத்து இருக்கிறது யாருன்னு பாருங்க, கே. கே கான்ஸ்டன்ட், அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லை. எம் மாஸ், அதனால கேபிட்டல் எம் போட்டுக்கிறேன். வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒன் டைப் ஆஃப் வெலாசிட்டி, அதனால LT பவர் -1. இது எல்லாமே ஈக்குவேஷன் 2. நாம கண்டுபிடிச்ச இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்கு பதிலாக mL² T பவர் -2 = K கிடையாது, விட்டுறலாம். M கேபிட்டல் M, அதோட பவர் வந்து A. அடுத்து இருக்கிற டேர்ம் வந்து C, தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் LT பவர் -1, அதோட பவர் வந்து B. இப்போ அடுக்குகளை ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறேன் நான். M பவர் A இந்த பக்கம், ஓகே. L பவர் என்னன்னு இருக்குங்க? B. தான் இங்கே இருக்குது பாருங்க, இது இங்கே பவர் வந்து 1 இருக்குது, இங்கே பவர் வந்து B இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி Bன்னு வச்சுட்டேன். டீயோட பவர் என்னவா இருக்குன்னு பாருங்க, T பவர் இங்கே -1, இங்கே B மல்டிப்ளை பண்ணா -Bன்னு இருக்குது. இந்த பக்கம் என்ன இருந்துச்சுங்க? mL² T பவர் -2. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது. இப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். என்ன கம்பேர் பண்ணுறேன்? ஈக்குவல் டு சைன் இருக்குங்களா? ஈக்குவல் டு சைனோட ரெண்டு சைடும் M இருக்குதா? இப்போ அந்த M ரெண்டு ஈக்குவலா? இப்போ எம்மோட பவர் ரெண்டு ஈக்குவலுங்களா? அந்த ஐடியா படி வந்தா A = 1, எம்மோட பவரை கம்பேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பியோட பவர் கம்பேர், எல்லோட பவரை கம்பேர் பண்ணுங்க, B2. ரெண்டுமே கிடைச்சிருச்சு, போது நிறுத்திக்கலாம். தேவைன்னா டீயோட பவரை நான் கம்பேர் பண்ணா இங்கே -B இருக்குது, அந்த பக்கம் -2 இருக்குது, மைனஸ் கேன்சல், B = 2. சரிங்க, நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சரை ஒரு லிஸ்ட் போட்டு நான் எழுதிக்கிறேன். இங்கே 2 தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. சில சமயம் 3 இருக்கும்போது இது மாதிரி தனியாக எடுத்துக்கணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சிருக்கேன். நாம கண்டுபிடிச்ச இந்த பவர்ஸை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. E = K M பவர் A அதுக்கு பதிலாக 1, C பவர் B அதுக்கு பதிலாக 2,
கேவோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வச்சாச்சுன்னா E ஈக்குவல் டு MC ஸ்கொயர். அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்தாச்சு. ரைட். இப்போ சும்மா ஒரு பேஜுக்கு ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. ஈக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்க? நேர் விகிதம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இ அதிகமான எம் அதிகமாகும், அதான் விஷயம். நெக்ஸ்ட், ஈக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இதுதான் அவங்க சொல்கிற ரிலேஷன்ஷிப். பட் நாம் இந்த ஈக்குவேஷனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுருக்கேன். ரைட். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தாச்சு. இதே சேம் ஸ்டெப்ஸ் அடுத்து வர்ற சம்முக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ கேவோட சேர்த்து எழுதுனா ஈக்குவேஷன் 1, அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2, பவர்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈக்குவேஷன் 3, சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் ஈக்குவேஷன் 4. இந்த 2 கண்டுபிடிக்கிற ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னும் நம்ம நீட்டாக பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பரீட்சையப்போ ஏதாவது 1-2 கொஸ்டினுக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் அலாட் பண்ணுற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுனா இது மாதிரி நீட்டாக செய்யுங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து சிம்பிள், ஈனா இ. செகண்ட் பாக்ஸில் வந்து எக்ஸ்பேன்ஷன், அதோட விளக்கம், எனர்ஜினா என்ன அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க, எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிக்கிள். அடுத்து இருக்கிறது டைமென்ஷனல் ஃபார்முலா, என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதை எழுதுறோம். இங்கே எழுதுனதை தான் கொஞ்சம் நீட்டாக பாக்ஸ் எல்லாம் போட்டு செகண்ட் ஈக்குவேஷனை எழுதுறோம். கொஞ்சம் பில்டப் பார்த்தா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ப வைக்கலாம். அதுக்காக முயற்சி பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் பெண்டுலம் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பரீட்சைக்கு வரும்னு எதிர்பாருங்க. டைம் பீரியட் கேபிட்டல் டி, சிம்பிள் பெண்டுலத்தோட பாபோட மாஸ் எம், அதோட லென்த் எல், அங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, இது கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் நம்ம வேலை. கேவோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, அது 2π. இப்போ கொஸ்டின் போகலாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, யாருக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோமோ அவங்கள ஒரு லிஸ்ட் போட்டாச்சு. MLGன்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆர்டரை மாற்றிக்கலாம், தப்பு இல்லைங்க. பவர் தான் டைமென்ஷன் அனாலிசிஸில் முக்கியம். அதனால் பவரை எழுதிக்கணும். ஏபிசின்னு நான் வச்சுருக்கேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வருது, ஈக்குவல் டு சைன் வருது. பாக்கி எல்லாம் ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து டீங்கிறது டைம் பீரியடு, ஸோ அதனால் கேபிட்டல் டி அப்படியே வச்சுக்கலாங்க. கே கான்ஸ்டன்ட், நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. எம் மாஸ், கேபிட்டல் எம் போட்டாச்சு. எல் லென்த்து, அதனால் கேபிட்டல் எல். ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன், அதனால் LT⁻². இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் எல்லாம் இங்கே நான் எழுதியிருக்கேன், அது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாங்க. அடுத்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. T ஈக்குவல் டு கே விட்டுறலாம், M⁻A, அடுத்து L⁻B, LT⁻², அதோட பவர் C. இப்போ பவர்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணலாங்களா? M⁻0, L⁻0, T⁻1 ஈக்குவல் டு M பவர் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, அதனால A. L 2 இடத்துல இருக்குது, Bயில் இருக்குது, அதே மாதிரி Cலையும் இருக்குது. ஸோ B+C. T ஒரு இடத்துல மட்டும் இருக்குது, 2 பவரையும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன், -2C. வழக்கமாக செய்கிற அதே மெத்தடு, ஈக்குவல் டு சைனில் இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல். எம்மோட பவரை கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்பேர் பண்ணுனா A ஈக்குவல் டு 0. எல்லோட பவரை கம்பேர் பண்ணால் B+C ஈக்குவல் டு 0. Tயோட பவரை கம்பேர் பண்ணால் -2C ஈக்குவல் டு 1. இதில் C ஈக்குவல் டு -1/2 அப்படின்னு மாற்றிக்கலாம்.
கண்டுபிடிச்ச சியை இங்கே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணனா b மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. மைனஸ் 1/2 அந்த பக்கம் போனால் b ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2. எல்லா வேல்யூ நம்மகிட்ட இருக்குது. எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு half, c ஈக்குவல் டு மைனஸ் half. இது எல்லாம் ஈக்குவேஷன் 3. கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுனா t ஈக்குவல் டு k, m பவர் a அதோட வேல்யூ 0, l பவர் b அதோட வேல்யூ half, g பவர் c அதோட வேல்யூ மைனஸ் half. இதுல இந்த மைனஸ் half இருக்கு பாத்தீங்களா, g ஓட பவர்ல அதை பிளஸ்ஸா மாத்திரக்கு நான் 1/ன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கீழே இருக்கும்போது பிளஸ் ஆஃப், மேலே வந்தால் மைனஸ் ஆஃப், அவ்வளோதான். சரிங்க, அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணால் t ஈக்குவல் டு m பவர் 0 1, அதனால் நான் விட்டுட்டேன். l பவர் half பை g பவர் half. பவர் half அப்படிங்கிறது ரூட்டுன்னு எழுதிக்கலாங்களா? இப்போ ரூட் எல் இங்கே ரூட் ஜின்னு வரும். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ரூட் போட்டுடலாம். அந்த மாதிரி மாறுச்சுன்னா t ஈக்குவல் டு k ரூட் ஆஃப் l பை ஜி அப்படின்னு கொண்டு வரலாம். கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 2π. அதையும் நாம ஆன்சருக்கு யூஸ் பண்றதா இருந்தா t ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் l பை ஜி. இதுதாங்க நாம கண்டுபிடிச்ச ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரீக்வன்சி நியூ இது கூட யாரெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் F, லென்த் L, மாஸ் பர் யூனிட் லென்த் M, இதை கம்பேர் பண்ண போறோம். எல்லாம் முடிச்சு வர வேண்டிய ஆன்சரை அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம வெரிஃபை பண்ணா போதும். ரைட், லிஸ்ட் எழுதலாங்களா? ஃப்ரீக்வன்சி நியூவை ஃபோர்ஸ் F, லென்த் L, மாஸ் பர் யூனிட் லென்த் M, இது கூட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போகிறோம். பவர்ஸ் நமக்கு தெரியாது, அதனால ஏபிசின்னு வச்சுருக்கோம். லாஸ்ட் ஆன்சரில் அவங்க ப்ரொபோஷனல் சிம்பிள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, அதனால் இதுவே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து லிஸ்ட் போடலாங்களா? டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறேன். ஃப்ரீக்வன்சினா ஃபார்முலா 1/t. இந்த t மேலே வந்துச்சுன்னா t பவர் -1, இதுதான் அதுக்கு ரிசல்ட் ஃபார்முலா. f நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். m l t பவர் -2 அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா. l லென்த் கேபிட்டல் L. அடுத்து இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற m பர்டிகுலர் லென்த்தில் எவ்வளோ மாஸ் இருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதனால தான் அதை எக்ஸ்பேன்ஷனாக கொடுத்துருக்காங்க, மாஸ் பர் யூனிட் லென்த். கேபிட்டல் M பை L அப்படின்னு அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடைக்குது. m l பவர் -1 இதுதான் முக்கியம். இப்போ நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாம் எடுத்தாச்சு. இதெல்லாம் ஈக்குவேஷன் 2. என்ன செய்யணுங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நியூக்கு பதிலாக t பவர் -1, ப்ரொபோஷனல் சிம்பிள் அப்படியே வச்சுக்கலாம். எஃப்க்கு பதிலாக ml t பவர் -2 அதோட ஹோல் பவர் a. அடுத்து இருக்கிறது l கேபிட்டல் L அதோட பவர் b. நெக்ஸ்ட் தான் மிஸ் பண்ணிடக்கூடாது, m l பவர் -1 அதோட c. எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் பண்ணலாங்களா? என்ன இருக்குது? t பவர் -1 இந்த பக்கம் இருக்குது, m ரெண்டு இடத்துல இருக்குது. எங்க இருக்குன்னு பாருங்க, a வர்ற இடத்துல ஒன்று இருக்குது, அடுத்தது c வர்ற இடத்துல ஒன்று இருக்குது, அதனால a + c. அடுத்து l எங்கெல்லாம் வருது அப்படின்னு செக் பண்ணா a வர்ற இடத்துல ஒன்று இருக்குது, b வர்ற இடத்துல ஒன்று இருக்குது, அதை ரெண்டையும் a + bன்னு வச்சாச்சு. c இருக்கிற இடத்துல இருக்குது, -1ன்னு வருது, அதனால -c.
டைம் கேபிட்டல் டி எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஏ இருக்கிற இடத்துல இருக்குது -2a. அடுத்து எங்கேயுமே இல்லை, அப்படியே விட்டுறலாம். இப்போ பவர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் m பவர் 0, l பவர் 0, t பவர் -1. m ஓட பவரை நான் கம்பேர் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா a + c = 0ன்னு கிடைக்குது. l ஓட பவரை கம்பேர் பண்ணுறேன். a + b - c = 0ன்னு கிடைக்குது. t ஓட பவரை கம்பேர் பண்ணால் -2a = -1. மைனஸ் கட் பண்ணிக்கலாம். a அந்த பக்கம் போனால் 1/2ன்னு மாறிடுச்சு. கண்டுபிடிச்ச a ஓட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 1/2 + c = 0. ½ இந்த பக்கம் வந்தால் -½ ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஏவையும் சியையும் இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 1/2, பி அப்படியே எழுதிக்கிறேன். சிக்கு -(c)ன்னு இருக்குதா? இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ½ = 0. ½ + ½ என்னன்னு மாறுதுங்க? 1. 1 அந்த பக்கம் போனால் -1. b = -1. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுங்களா? எடுத்து ஒரு லிஸ்ட் எழுதிக்கலாமா? a என்னன்னு இருக்குது 1/2, b என்னன்னு இருக்குது -1, c என்னன்னு இருக்குது -1/2. இதையெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்குவோம். நாம் கண்டுபிடிச்ச இந்த பவர்ஸ் 3யை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகுது? நியூ ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் f பவர் a அதாவது 1/2, l பவர் b அதாவது -1, அடுத்தது m பவர் c அதாவது -½ இப்போ இந்த l பவர் -1 1/lன்னு வச்சுக்கலாங்களா? m பவர் -½ 1/m பவர் ½ வச்சுக்கலாங்களா? என்ன ஆகும்? நியூ ப்ரொபோர்ஷனல் டு f பவர் ½ by l பவர் 1 m பவர் +½ இந்த பவர் ½ அப்படிங்கிறத ரூட்னு வச்சுக்கலாங்களா? மேலையும் கீழையும் 2 ரூட் வருது, ஒன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணால் நியூ ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் 1/l √f/m. இது ஈக்குவேஷன் 4. இது அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம லாஸ்ட் ஆன்சருக்கு வந்தாச்சு. நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், Planck's constant h, speed of light in vacuum c, நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G, இது எல்லாம் லென்த் L கூட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை L ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் HCG இந்த மாதிரி எழுதியாச்சு. டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னாலே பவர் தான். பவரை நான் A, B, C அப்படின்னு வச்சுருக்கேன். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு கான்ஸ்டன்ட் வருது K, அதோட வேல்யூ இல்லை, அதனால் நம்ம 1ன்னு கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக வரும்போது. Kவை வச்சு இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், அதனால் இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறத நாம் ஸ்டெப் நம்பர் 2ன்னு வச்சுருக்கோம். என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். L லென்த்து, அதனால் கேபிட்டல் L. K நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. H Planck's constant எங்கிருந்து கொண்டு வருவோம்? lambda = h/mv இங்கிருந்து கொண்டு வருவோம். ஏற்கனவே இதை நம்ம பார்த்தாச்சு, டக்குன்னு முடிச்சிடலாம். h = λmv, லாம்டானா வேவ் லென்த்து, அதனால L. m மாஸ், ஸோ கேபிட்டல் M. v வெலாசிட்டி, L t பவர் -1.
எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா எம் எல் டி பவர் மைனஸ் ஒன். யாருக்கு இது? ஹெச் கால்குலேட் பண்ணுறதுக்கு எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். அடுத்து இருக்கிறது சி. சினா வெலாசிட்டி ஆஃப் லைட்டு எல் டி பவர் மைனஸ் ஒன். ஜி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது எங்கிருந்து கொண்டு வரணும்னா எஃப் ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாலேருந்து கொண்டு வரணும். நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருக்கோம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கோம். mlt 1 2 3 மைனஸ் மைனஸ். எல்லாத்துக்கும் ரெடிங்களா? இதைத்தான் நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுருக்கோம். கொண்டு போய் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணால் இந்த பக்கம் கேபிட்டல் எல், கே விட்டுறலாம். ஹெச்சுக்கு பதிலாக எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் பவர் ஏ. சிக்கு எல் டி பவர் மைனஸ் ஒன், அதோட பவர் பி. ஜிக்கு எம் எல் டி 1 2 3 மைனஸ் மைனஸ் பவர் என்னன்னு வச்சிருக்கோம் சி. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் பண்ணலாங்களா? ஆர்டர் பண்ணுனா இங்கே m பவர் 0, l பவர் 1, t பவர் 0. அடுத்து இங்கே m எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏல ஒரு m இருக்குது, சில ஒரு m இருக்குது, ஆனால் மைனஸாக இருக்குது, மைனஸ் சி. அடுத்து எல்லோட பவர்ஸை கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துனா 2a. அடுத்து இங்கே ப்ளஸ் பி. அடுத்து இங்கே 3c. இதெல்லாம் எல்லோட பவர். டீயோட பவர் எடுத்தோம் அப்படின்னா டி ஏ இருக்கிற இடத்துல இருக்குது மைனஸ் ஏ, பி இருக்கிற இடத்துல இருக்குது மைனஸ் பி. அடுத்தது டி சி இருக்கிற இடத்துல இருக்குது, அங்கே மைனஸ் 2 இன்டூ சி, மைனஸ் 2. இப்போ பவர்ஸை கம்பேர் பண்ணலாம். எம்மோட பவரை கம்பேர் பண்ணால் ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு 0. எல்லோட பவரை கம்பேர் பண்ணால் 2a b ப்ளஸ் 3c ஈக்குவல் டு 1. டீயோட பவரை கம்பேர் பண்ணால் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் 2c ஈக்குவல் டு 0. என்ன செய்யலாம்? இந்த லாஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஏன் இந்த ஐடியாவுக்கு வந்தேன்னா இங்கே மைனஸ் பி இருக்குது, இங்கே ப்ளஸ் பி இருக்குது, கேன்சல் ஆகிடும். அது மாதிரி பண்ணுனா 2ஏவையும் மைனஸ் ஏவையும் பார்த்தா ஒரு ஏ பாக்கி, பி கேன்சல் ஆயிடுச்சு. ப்ளஸ் 3c மைனஸ் 2c, ஒரு சி பேலன்ஸ். 1 ப்ளஸ் 0 1. நாம் கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை ஏ மைனஸ் சி கூட ப்ளஸ் பண்ணலாம். ஏ ப்ளஸ் ஏ 2a, சி கேன்சல் ஆயிடுச்சு 1. ஏ ஈக்குவல் டு 1/2. வெற்றிகரமாக ஏ கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச ஏவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகுது? இந்த ஈக்குவேஷனில் 1/2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. சி இந்த பக்கம் வச்சுக்கலாம். half அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆஃப் ஆயிடுச்சு. 1 மைனஸ் ஆஃப் ஆஃப். வெற்றிகரமாக அடுத்த ஆளையும் பிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச ஏசி இந்த ரெண்டு பேர்த்தோட வேல்யூ எடுத்து நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகுது? 2ஏக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் பி ப்ளஸ் 3 சிக்கு பதிலாக 1/2 ஈக்குவல் டு 1. 2 2 கேன்சல், 1 பேலன்ஸ் இருக்கும். ப்ளஸ் பி ப்ளஸ் 3/2 ஈக்குவல் டு 1. 1 1 கேன்சல் பண்ணிக்கலாங்களா? இங்கே இருக்கிற 3/2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 3/2. பி ஈக்குவல் டு மைனஸ் 3/2.
நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். a equal to 1/2, b equal to minus 3/2, c equal to 1/2. இது எல்லாம் ஈக்குவேஷன் 3. நாம கண்டுபிடிச்ச இந்த பவர்ஸை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா L equal to K H power A அதாவது 1/2, C power B அதாவது 3/2, G power C அதாவது 1/2. இங்க C ஓட பவர் இருக்குதா, கீழே கொண்டு வந்தா பிளஸ் ஆயிருங்களா? L equal to K H power half G power half divided by C power 3/2. இந்த பவர் half வர்றதெல்லாம் ரூட் அப்படின்னு மாத்திக்கலாங்களா? ரெண்டுக்கு சேர்த்து ஒரே ரூட் போட்டுக்கலாம். K ஓட வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? L equal to root of Hg by C power 3/2. இதுதான் ஆன்சர். ஒருவேளை கீழே அந்த C power 3/2ன்னு இருக்குங்களா, அதை இது மாதிரி செப்பரேட் பண்ணி C power half into 3 இப்படி வைக்கலாம். அப்போ என்ன நடக்கும்? C power halfக்கு பதிலாக ரூட் போட்டாச்சு. 3 அப்படியே எழுதிக்கோங்க. அது என்ன நிலைமையில் இருக்குது? ரூட் C கியூப்னு இருக்குது. அதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுனா L equal to ரூட் தான் எல்லாத்துக்கும் வருதே, காமன் ரூட் போட்டுக்கலாம் 3 பேத்துக்கும். Hg by C cube அப்படின்னு வச்சுக்கலாங்க. இது ஒரு ஆன்சர். சம்டைம்ஸ் MCQ மாதிரி கொடுத்து ஆன்சரை நாமளை கால்குலேட் பண்ண வச்சுட்டு இந்த ஆப்ஷனல் கூட கொடுத்துருக்கலாம். இதையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்க, இன்னைக்கு நாம டைமென்ஷனல் அனாலிசிஸோட செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத வேற வேற எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம். இன்னொரு வாட்டி இதை ரீப்ளேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா பார்க்காம ஒரு தடவை டெஸ்ட் எழுதி புரிஞ்சதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பரிமாண பகுப்பாய்வினுடைய பயன்கள் நம்ம புத்தகத்தில் 3 இருக்குது. அதில் ஏற்கனவே 1 நாம் பார்த்துட்டோம். இனி பார்க்க போகிறது வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை தரும் சமன்பாட்டினை பெறுதல் அப்படிங்கிறது தான். நிறைய உதாரணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற கொஸ்டின் பாருங்கள். ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் தொடர்பை பரிமாண முறையில் பெறுக. இதுக்கான லாஸ்ட் ஆன்சர் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளே கிளாஸில் பார்த்துருக்கோம். E equal to mc². இதுக்கான ஃபார்முலா. இதில் E என்பது ஆற்றல், M என்பது நிறை, C என்பது ஒளியினுடைய திசை வேகம். இதனுடைய பரிமாண வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சு, இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் பரிமாண வாய்ப்பாடு நமக்கு தெரியும். ஸோ இந்த சம் போகிறது ரொம்ப ஈஸி. லாஸ்ட் ஆன்சரை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், E equal to mc² வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய இயற்பியல் அளவைகள் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஆற்றல் E இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் நிறை இருக்கு பாருங்க, அதுக்கும் Cங்கிற ஒளியின் திசை வேகத்திற்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்றது தான் நம்மளோட வேலை. அதை பரிமாண முறையில் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆன்சர் நமக்கு தெரியுது, ஸ்டெப்ஸ் போட்டு காமிக்கணும், காமிச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆரம்பத்தில் நமக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல, அதனால நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது மாதிரி விகித பொருத்த குறியீடை போட்டு வச்சிருக்கோம். இது நேர் விகிதமாக வரலாம், எதிர் விகிதமாகவும் வரலாம். என்ன முறையை நாம பயன்படுத்த போறோம்னு பாருங்க. பரிமாண முறையை பயன்படுத்த போறோம். பரிமாண முறை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நாம வழக்கமா பயன்படுத்துற அடிப்படை அளவுகளினுடைய பரிமாண வாய்ப்பாடினுடைய அடுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்றது தான். இந்த அடுக்கு ஏபிசி தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது.
XYZ பயன்படுத்தலாம், PQ இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம், என்ன வேணால் பயன்படுத்தலாம். பரீட்சைக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். பேர் மாற்றி யூஸ் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்க, இப்போ இந்த கொஸ்டினில் இ ப்ரொபோஷனல் சிம்பிள் MC இருக்குங்களா, அடுக்கை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடுக்கு வந்து நான் A அப்புறம் B அப்படின்னு வச்சுருக்கேங்க. சரிங்களா, ரைட். இப்போது இந்த நேர் விகித பொருத்தத்தை நான் நீக்கிறேன். அப்படி நீக்கிச்சுன்னா ஒரு மாறிலி வருது. அந்த மாறிலி வந்து நான் Kன்னு வச்சுக்கிறேன். பாக்கியெல்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். M பவர் A C பவர் B, இது முதல் சமன்பாடுன்னு வச்சுருக்கேன். அடுத்தது பரிமாண வாய்ப்பாடை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். E அப்படிங்கிறது ஆற்றல், அதுக்கான பரிமாண வாய்ப்பாடு நமக்கு ஏற்கனவே தெரியும். தெரியலைன்னா என்ன பண்ணணும், பேசிக்லேருந்து வரணும். E = F × S, வேலை ஆற்றல் எல்லாத்துக்கும் ஒன்று தானுங்க. இப்போ Fக்கு ML ஒரு -2, Sக்கு வந்து இடப்பெயர்ச்சிங்கனால L, ஸோ ML² T⁻². தெரிஞ்சால் டைரக்டாகவே இங்கே போட்டுக்கலாம், ML² T⁻². அடுத்து இருக்கிறது வந்து மாறிலி. அடுத்த மாறிலி வந்து எண் மதிப்பாக இருக்க போகுது K, அதனால் அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு இல்லை. அடுத்து இருக்கிறது நிறைக்கு M பயன்படுத்துகிறோம், கேபிட்டல் M, அதுக்கான பரிமாண வாய்ப்பாடு. சரிங்க, அடுத்து இருக்கிறது வந்து ஒளியினுடைய திசைவேகம். எந்த வகையான திசைவேகமாக இருந்தாலும் நமக்கு என்னதாங்க, பரிமாண வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் LT⁻−1. சரிங்க, இப்போ எல்லாத்துக்கும் பரிமாண வாய்ப்பாடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்காங்க. பரீட்சை எப்போ இன்னும் நல்லா பண்ணணும், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த பகுதியை சமன்பாடு 2 வந்துச்சு பார்த்தீங்களா, இதை வந்து நீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு அந்த குறியீடு வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸுக்கு தலைப்பு குறியீடு, இந்த EKM அதெல்லாம் எழுதிக்கோங்க. ரெண்டாவது பாக்ஸுக்கு விளக்கம்னு தலைப்பு கொடுத்து ஒவ்வொரு எழுத்தோட விளக்கத்தை எழுதுங்க. லாஸ்ட்டாக பரிமாண வாய்ப்பாடுன்னு தலைப்பு கொடுத்து கண்டுபிடிச்ச பரிமாண வாய்ப்பாடு எழுதுங்க. இது மாதிரி செய்கிறப்ப பார்க்குறக்கு நல்லா இருக்கும். எல்லா கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறதில்ல, பட் இது மாதிரி முக்கியமான கொஸ்டினுக்கு பார்த்து வச்சுட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நாம் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 2 எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பரிமாண வாய்ப்பாடெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் க்கு பதிலாக என்ன நாம் எழுத போகிறோம், ML² T⁻−2 அப்படின்னு எழுதியாச்சுங்க. கேக்கு பரிமாண வாய்ப்பாடு இல்லை, அதனால் நம்ம விட்டாச்சு. M அப்படிங்கிறது கேபிட்டல் M, அதனுடைய அடுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு இருக்குது. சிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், LT⁻−1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதனுடைய அடுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னு இருக்குது. இப்போ அடுக்குகளை ரெண்டு சைடும் ஒப்பிட்டு பார்க்கலாங்களா? அதுக்கு நான் வரிசைப்படுத்தி எழுதிக்கிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எம்மினுடைய அடுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதுறது தான் நம்மளோட வேலை. ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேங்க. என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ML² T⁻−2, இந்த 3 எழுத்து தானே வருது. அதே மாதிரி அங்கேயும் எழுதலாங்களா? M எங்கே மட்டும்தான் இருக்குது, A இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம், வேறு எங்கேயுமே இல்லை, ஸோ விட்டுறலாம். L எங்கே இருக்குன்னு பாருங்கள். Lோட பவர் இங்கே 1ங்களா, மேலே யார் இருக்காங்க, B இருக்காங்க, ஸோ 1 × B, Bன்னு வச்சுக்கணும். வேற எங்கேயாவது L இருக்கா? இல்லை. அடுத்தது Tக்கு வாங்க. Tயோட பவர் இங்கே வந்து -1 இருக்குது, இங்கே B இருக்குது, ஸோ 2 பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதனால் -Bன்னு மாறிடுச்சு. சரிங்க, இப்போ இந்த ஈக்குவல் டு சைனுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு சைடு ஈக்குவல்னு அர்த்தம். M ஈக்குவலா, இப்போ எம்மோட பவர் 2 ஈக்குவலாக இருக்குமா, அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன், A = 1ன்னு எழுதிட்டேன். பாருங்கள், இங்கே எம்மோட அடுக்கு A, இங்கே எம்மோட அடுக்கு 1, அதனால் A = 1ன்னு எழுதியாச்சு. அடுத்ததுக்கு வாங்க, Lோட அடுக்கை ஒப்பிட்டு பாருங்கள். B = 2, மொத்தமே 2 எழுத்து தான் இருக்குது, ஸோ AB ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இல்லை நான் வேணும் Tயோட பவரும் நான் ஒப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னா என்னன்ட்டு இருக்குதுன்னு பாருங்கள். -B = -2, மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, B = 2ன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, நம்ம யாரை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம், அடுக்கு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சாச்சு. ஒரு முறை அதை எடுத்து எழுதிக்கோங்க, என்ன கண்டுபிடிச்சோமோ அதை. இங்கே பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. மற்ற கொஸ்டினுக்கு இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இது சமன்பாடு 3.
நாம் கண்டுபிடிச்ச இந்த ஏபியோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிடலாங்களா? பிரதியிட்டா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பண்ணுனா E = K அப்படியே வச்சாச்சு. M அடுக்கு என்ன? A, அதோட மதிப்பு என்ன? 1. அடுத்து இருக்கிற எழுத்து என்ன? C, அதோட அடுக்கு B, Bயோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2. எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த Kங்கிற மாறிலியோட மதிப்பு 1. வழக்கமாக இது அவங்களே கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுனா E = mc². ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் பார்த்தோம், முடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னு பாருங்க. இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிற விஷயத்துல இந்த ஆற்றல் நிறைகூட ஒளியின் திசைவேகத்தோட என்ன தொடர்புல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன தொடர்புல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் போடலாங்க. ஈயும் எம்மும் என்னதுங்க? நேர்விகித பொருத்தத்தில் இருக்கிறது. ஆற்றலும் ஒளியின் திசைவேகத்தோட இருமடியும் நேர்விகித பொருத்தத்தில் இருக்குது. வார்த்தையில கேட்டா இதுதான் பதில். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் முடிச்சு ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இதே சேம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதை கண்டுபிடிக்க சொன்னாலும் பவர் வச்சு எழுத போகிறோம். அப்புறம் கேவை சேர்த்திட்டு ஈக்குவேஷன் 1ன்னு சொல்ல போகிறோம். பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிச்சா ஈக்குவேஷன் 2, அதுக்கான அடுக்குகளை கண்டுபிடிச்சா ஈக்குவேஷன் 3. சப்ஸ்டிட் பண்ணி லாஸ்ட் ஆன்சருக்கு வந்தாச்சு. ரைட். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்கள், நான் அதை வச்சு ஜமாளிச்சுக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் நமக்கு தெரியும். ஏற்கனவே 2-3 டைம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சோம்? E = K m⁴A C⁴Bன்னு வச்சோம். கரெக்டுங்களா? லாஸ்ட் ஆன்சர் இங்க இருக்குது. நான் வச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருக்குது. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. எம்மோட அடுக்கு என்னன்னு இருக்குது? இங்க ஏன்னு இருக்குது, இங்க 1ன்னு இருக்குது. ஸோ A = 1. அடுத்த ரெண்டு இதை செக் பண்ணுங்க. சியோட பவரை ஒப்பிட்டு பாருங்க. இங்க B அங்க என்னன்னு இருக்கு? 2ன்னு இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட். ரொம்ப சிம்பிளாக நாம் நேராக வந்துடலாம். 1 மார்க் கொஸ்டினில் இது மாதிரி கேட்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு நேராக வந்துடலாம். அடுத்தது இது மாதிரி ஏபி மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா? இதையே கண்டுபிடிச்சி நிறுத்த சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்பவும் இது சீக்கிரம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு. எந்த செக்ஷனில் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாம் ஆன்சரை அதுக்கேற்ற ஸ்டைலில் எழுதிக்கலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை அடிப்படையாக வச்சு அடுத்த லெவலுக்கு போகலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பரீட்சைக்கு வரும். தனி ஊசலினுடைய அலைவு காலம் T, ஊசல் குண்டினுடைய நிறை M, தனி ஊசலின் நீளம் L, அந்த இடத்துல இருக்கிற புவியீர்ப்பு முடுக்கம் G. இது கூட என்ன தொடர்புல இருக்குது அப்படின்னு நாம சொல்லணும். மாறிலி அவங்க கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ வந்து 2π. ஈக்குவேஷனா எழுதுனா T விகித பொருத்தம் m⁴A L⁴B G⁴C அப்படி எழுதியாச்சு. இந்த விகித பொருத்தத்தை நீக்கினால் ஈக்குவல் டு சைனும் ஒரு மாறிலியும் வருது. பாக்கி எல்லாம் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம என்ன செய்யணுங்க? இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் கண்டுபிடிக்கணும், பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவேஷன் 2. என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. T என்பது தனி ஊசலின் அலைவு காலம், அப்போ T பரிமாண வாய்ப்பாடு. K என்பது விகித மாறிலி, எனவே அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு இல்லை. M என்பது அதனுடைய நிறை, ஊசல் குண்டினுடைய நிறை M. L என்பது தனி ஊசலினுடைய நீளம் L. G என்பது புவியீர்ப்பு முடுக்கம், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையான முடுக்கம், எனவே Lt⁻⁻2. இதுதான் ஈக்குவேஷன் 2. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா T = K விட்டுறலாம், m⁴A L⁴B, Gக்கு Lt⁻⁻2 வருது. அதனுடைய அடுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C. இப்போ எல்லாத்தையும் ஒரு வரிசைப்படுத்தி எழுதலாங்களா? m⁴0 L⁴0 T⁴1 இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் M ஒரு இடத்துல தான் இருக்குது, அதனுடைய அடுக்கு A மட்டும். L இந்த இடத்துல வருது, ஒன்று இங்க இருக்குது B, இன்னொன்று இங்க இருக்குது
பிளஸ் சி. கேபிட்டல் டி எங்க வருதுன்னு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல வருது. ஸோ ஒன்னா ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம், மைனஸ் 2c. அடுத்து அடுக்குகளை ஒப்பிட, எம்மினுடைய அடுக்குகளை ஒப்பிடும்போது இந்த பக்கம் a இருக்குது, அங்க 0. எல்லினுடைய அடுக்குகளை ஒப்பிட இந்த பக்கம் b பிளஸ் சி, அங்க என்னவா இருக்குது 0. அடுத்தது டீயினுடைய அடுக்குகளை ஒப்பிட மைனஸ் 2c ஈக்குவல் டு 1. சியை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் சைடு சேஞ்ச் பண்ணா மைனஸ் 1/2 வரும். கண்டுபிடிச்ச சியோட மதிப்பை இங்க நான் சப்ஸ்டிட் பண்றேன். அதனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா b மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிருச்சு, b ஈக்குவல் டு பிளஸ் 1/2. நாம 3 பவரும் கண்டுபிடிச்சாச்சுங்களா? அந்த 3 பவரையும் எடுத்து நான் ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறேன். என்னது? a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு 1/2, c ஈக்குவல் டு மைனஸ் 1/2. சரிங்க. அடுத்தது இது எல்லாத்தையும் நாம சமன்பாடு 3ன்னு வச்சுக்கலாங்க. இந்த சமன்பாடு 3ஐ சமன்பாடு 1ல் பிரதியிடும் போது நமக்கு தேவையான எல்லா அடுக்குகளும் பூர்த்தியாயிரும். அப்படி ஃபில் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. t அப்படியே வச்சாச்சு, t ஈக்குவல் டு k அப்படியே வச்சிருக்கேன். m பவர் a அது என்ன ஆயிடுச்சு 0. l பவர் என்னது b, அதோட மதிப்பு 1/2. g ஓட பவர் வந்து மைனஸ் 1/2, அதாவது c-க்கு. இப்போ நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா m பவர் 0 அப்படின்னா 1ன்னு அர்த்தங்களா, அதை அப்படியே விட்டுடலாம். g பவர் மைனஸ் ஆஃப் இருந்துச்சுங்களா, அதை 1/g பவர் பிளஸ் ஆஃப்னு மாற்றிக்கலாமா? ரொம்ப ஈஸியான விஷயம். கீழே பிளஸ் ஆஃபா இருக்கிறது மேலே வந்தால் மைனஸ் ஆஃபா மாறி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். t ஈக்குவல் டு k, m பவர் 0 விட்டுடலாம். ஸோ l பவர் ஹாஃப் பை g பவர் பிளஸ் ஆஃப். ஹாஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரூட் போட்டுக்கலாங்களா? ரெண்டு பேர்த்துக்கு தனித்தனியாக ரூட் போடுறதுக்கு பதிலாக ஒரே ரூட் எழுதிக்கலாங்களா? k ரூட் ஆஃப் l பை g. கேவோட மதிப்பு என்ன வருது நமக்கு? அவங்களே கொடுத்துட்டாங்க. கேவோட மதிப்பு 2πன்னு சொல்றாங்க. அதை பிரதியிட்டால் கேபிட்டல் T ஈக்குவல் டு 2π இன்டூ ரூட் ஆஃப் L பை ஜி. அவ்வளோதாங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிர்வடையும் கம்பியினுடைய அதிர்வெண் நியூவானது விசை கேபிட்டல் F, நீளம் L, ஓரலகு நீளத்திற்கான நிறை M, இவற்றோடு என்ன வித தொடர்புல இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த சமன்பாடை நாம நிரூபிச்சு காமிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதுவோம்? நாம எப்பவும் எழுதுற மாதிரி அதிர்வெண்ணுக்கான சிம்பல் போட்டாச்சு நியூ. விகித பொருத்தம் நமக்கு தெரியாது, அதனால அந்த சிம்பல் போட்டாச்சு. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசை F, நீளம் L, ஓரலகு நீளத்திற்கான நிறை வந்து M. என்ன முறை பயன்படுத்த போறோம்? பரிமாண முறை. அதனால அடுக்கு எழுதிக்கிறேன், A B C. இதையவே நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த சமன்பாட்டில் மாறிலியை சப்ஸ்டிட் பண்ணல, அதனால அதே ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ பரிமாண வாய்ப்பாடுக்கு போகலாங்க. பரிமாண வாய்ப்பாடுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதிர்வெண் நியூ. அதுக்கான சமன்பாடு வந்து 1/t. அலைவு காலத்தினுடைய தலைகீழி அதிர்வெண் ஆகும். இதை பரிமாண வாய்ப்பாடாவே யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற கேபிட்டல் T மேலே வரும். ஸோ t பவர் மைனஸ் 1. எஃப்க்கு நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், ML t பவர் மைனஸ் 2 விசை. L என்பது நீளம், அதனால கேபிட்டல் L யூஸ் பண்ணியிருக்கோம். M என்பது இதுதான் முக்கியம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா ஓரலகு நீளம் இருக்கிறப்போ என்ன நிறை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிறது. அதனால கீழே ஒரு L வரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நீளத்தை எடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி ஓரலகுன்னு வச்சிருக்காங்க 1 மீட்டர். அந்த 1 மீட்டர் ஒயர்ல என்ன நிறை இருந்துச்சுன்னு பார்க்கணும்.
வெறும் எம்னு சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது, டிவைடட் பை எல் வரும். அதுதான் இங்கே ஸ்பெஷல். பரிமாண வாய்ப்பாடு சப்ஸ்டிட் பண்ணால் நிறைக்கு கேபிட்டல் எம், நீளத்துக்கு எல், இது மேலே வர்றப்போ எல் பவர் -1. என்ன கிடைக்குது? ஓரலகு நீளத்திற்கான நிறை எம் எல் பவர் -1. எல்லாத்தோட பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இதையெல்லாம் நாம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்ச பரிமாண வாய்ப்பாடு எல்லாத்தையும் சமன்பாடு 1ல் பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நியூக்கு பதிலாக டி பவர் -1, இந்த விகித பொருத்தத்தை அப்படியே வச்சுக்கலாம். எஃப்க்கு பதிலாக எம்எல் டி பவர் -2 அடுக்கு ஏ. அடுத்து இருக்கிறது எல், கேபிட்டல் எல் போட்டாச்சு, அடுக்கு பி. அடுத்து இருக்கிறது ஓரலகு நீளத்திற்கான நிறை எம் எல் பவர் -1 பவர் சி. எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எழுதலாங்களா? எழுதணும் அப்படின்னா எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் -1 விகித பொருத்தம். எம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது, அப்போ ஏ இருக்கும், ஏ. அடுத்து எங்கே இருக்குது? எம் சியில் ஒன்று இருக்குது, ஸோ ப்ளஸ் சி போட்டு எழுதிக்கிறோம். எல் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எல் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது, அதனால் 1 × ஏன்னு வச்சு ஏ. செகண்ட் பாக்ஸில் இருக்குது, பவர் வந்து 1, இப்போ 1 × பின்னு வச்சு ப்ளஸ் பி. அடுத்த பாக்ஸ் வாங்க, -1 இருக்குது இன்டூ சி, அதனால் -சின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டீக்கு வாங்க. கேபிட்டல் டீயோட பவரை செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது? -2வும் ஏவும் இருக்குது, ஸோ -2a. அடுத்தது டி வேற எங்கேயுமே இல்லை. ரைட், இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாங்களா? ரெண்டு சமன்பாட்டிலையும், அதாவது வலதுபுறம் இடதுபுறம் இரண்டுலையுமே எம்மினுடைய அடுக்குகளை ஒப்பிட்டால் a + c = 0. அடுத்தது எல்லினுடைய அடுக்குகளை ஒப்பிட a + b - c = 0. அடுத்தது -2a = -1. இது டீயினுடைய அடுக்குகளை ஒப்பிட மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏ இங்கே வச்சுட்டு 2வை சைடு சேஞ்ச் பண்ணோன்னா 1/2ன்னு மாறிடும். இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச ஏவோட மதிப்பை நாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1/2 ஏக்கு பதிலாக ப்ளஸ் சி = 0. 1/2 அந்த பக்கம் போனால் -1/2. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது, ஏவும் இருக்குது சியும் இருக்குது. இந்த ரெண்டையும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா ஏக்கு பதிலாக 1/2, பி அப்படியே எழுதிக்கலாம், சிக்கு பதிலாக -1/2 = 0. இங்கே ஒரு ½ இருக்குது, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி இங்கே ஒரு ½ இருக்கும், ½ + 1. அதனால் b = இங்கே அப்படியே எழுதிக்கலாம், ½ + 1, b + 1 = 0. இந்த +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். என்ன கிடைச்சது நமக்கு? ஏவோட வேல்யூ 1/2, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -1/2. இது எல்லாம் சேர்ந்து ஈக்குவேஷன் 3 கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுனா நியூ அப்படியே வச்சுக்கலாம். எஃப் அதோட பவர் வந்து ஏன்னு வச்சுருக்கோம், அதனால் அதுக்கு பதிலாக 1/2. எல் அதோட பவர் நமக்கு என்னன்னு கிடச்சிருக்குது? -1ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து இருக்கிறது எம், அதனுடைய அடுக்கு -1/2. ரைட், இப்போது இந்த மைனஸ் பவரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடுமா? எல் பவர் +1, எம் பவர் +½ கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கும்போது பவர் வந்து இப்போ +½ இருந்தால் மேலே வர்றப்போ -½ மாறும். அதுதான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். ரைட், இப்போ இதை பிரித்து எழுதிக்கலாம். பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நியூ விகித பொருத்தம், இதை மாற்ற வேண்டாம், விகித பொருத்தம் 1/L அப்படியே வச்சுக்கலாம். எஃப்ஓட பவர் 1/2ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக ரூட் போட்டுக்கலாங்களா?
எம்மோட பவர் 1/2ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக ரூட் போட்டுக்கலாம். ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து ஒரே ரூட் எழுதுனா எஃப் பை எம். அவங்க கொடுத்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. சேம் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதையவே நாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ அவங்க கேட்ட ஈக்குவேஷனை நாம் நிரூபிச்சாச்சு, ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ளாங்க் மாறிலி ஹெச், வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சி, நியூட்டனுடைய ஈர்ப்பியல் மாறிலி கேபிட்டல் ஜி, இதெல்லாம் நீளம் எல்லோடு எந்த விதமான தொடர்பில் இருக்குது அப்படின்னு பரிமாண முறையில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா எல் ப்ரொபோஷனல் சிம்பிள் ஹெச் சி அப்புறம் கேபிட்டல் ஜி. இதோட அடுக்கெல்லாம் நமக்கு தெரியாது, அதனால நாம் என்னன்னு வச்சுக்கலாங்க, ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏபிசி பரிமாண வாய்ப்பாடுனா அடுக்கு தான். இந்த விகித பொருத்தத்தை நீக்கினா ஒரு ஈக்குவல் டு சைன் ஒரு மாறிலி வருது, ஹெச் பவர் ஏ சி பவர் பி ஜி பவர் சி. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து இதுக்கான பரிமாண வாய்ப்பாடெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு எழுத போகிறோம். அது ஈக்குவேஷன் 2. எல் என்பது நீளம், அதனால கேபிட்டல் எல். கே பரிமாண வாய்ப்பாடு இதுக்கு இல்லை, ஏன்னா இது விகித மாறிலி. ஹெச் என்பது மாறிலி, எங்கிருந்து கொண்டு வரணும், லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி, இது சமன்பாடு. இதில் ஹெச் நமக்கு வேணும், ஸோ ஹெச் ஈக்குவல் டு லாம்டா எம்வி. லாம்டா என்பது அலைநீளம், ஸோ கேபிட்டல் எல். எம் நிறை, வி திசைவேகம், எல் டி பவர் -1. எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எழுதுனா எம் எல் டி பவர் -1. யாருக்கு இதுங்க, ஹெச்சுக்கு. எம் எல் டி பவர் -1. இங்கே ஒரு எல் இருக்குது, அதனால அதையும் சேர்த்திக்கணும். ஸோ எல் ஸ்கொயர், எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1. அடுத்து யார் இருக்காங்க, சி ஒளியினுடைய திசைவேகம் எல் டி பவர் -1. ஜி நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம், எந்த சமன்பாட்டிலேருந்து வருது, எஃப் ஈக்குவல் டு ஜி m1 m2. வாய்ப்பாடுக்கு நாம் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், எல் டி எழுதிக்கணும், 1 2 3 மைனஸ். இது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈக்குவேஷன் 2 எழுதியாச்சு. அடுத்தது சப்ஸ்டிட் பண்ணலாங்களா. எல் ஈக்குவல் டு கேக்கு பரிமாண வாய்ப்பாடு இல்லை, ஹெச்சுக்கு எம் எல் ஸ்கொயர் டி பவர் -1 பவர் என்ன வருதுங்க, ஏ. ஒளியின் திசை வேகத்திற்கு எல் டி பவர் -1 அதோட அடுக்கு பி. ஜிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன ஷார்ட்கட் எம் எல் டி 1 2 3 மைனஸ் அடுக்கு சி. எல்லாத்தையும் ஒரு வரிசைப்படுத்தி எழுதிக்கலாங்களா. இங்க என்ன ஆகுது, எம் பவர் 0 எல் பவர் 1 டி பவர் 0. இங்க எம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, ஏ இருக்கிற இடத்துல இருக்குது, அதனால ஏ. பி இருக்கிற இடத்துல இல்லை, சி இருக்கிற இடத்துல இருக்குது, இங்க -1 அங்க சி, அதனால சி. அடுத்து எல்க்கு வாங்க, எல்க்கு ஏ இருக்கிற இடத்துல இருக்குது 2a, பி இருக்கிற இடத்துல இருக்குது +b, சி இருக்கிற இடத்துல இருக்குது +3c. அடுத்து டீக்கு அடுக்க ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன ஆகுது, டி பவர் -1 இன்டூ ஏ -a. இங்கேயும் டி பவர் -1ல இருக்குது, அதனால -b. இங்கேயும் டி பவர் மைனஸ்ல இருக்குது, -2c. அடுக்குகளை ஒப்பிட்டு பார்க்கிறோம். எம்மினுடைய அடுக்குகளை ஒப்பிட a minus c equal to 0. அடுத்து L இன் மதிப்புகளை அடுக்கை ஒப்பிட 2a plus b plus 3c equal to 1. T இன் மதிப்புகளை ஒப்பிட அதோட அடுக்கு -a minus b minus 2c equal to 0.
இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும், இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் பி இருக்குது, கேன்சல் ஆயிருங்களா? ரைட். 2a மைனஸ் ஏ, ஏன்னு மாறிடுச்சு, பி போயிடுச்சு. ப்ளஸ் 3c மைனஸ் 2c, ஒரு சி பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது 1 + 0 1. நாம கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனை ஏற்கனவே இருக்கிற a மைனஸ் e கூட ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணால் a + a 2a, c மைனஸ் c + c கேன்சல், 0 + 1 1, a எனக்கு வேணும்னா 1/2ன்னு மாறிடுச்சு. a கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச ஏவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1 c = 1. ஸோ சியை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ஹாஃப் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆஃப் ஆயிடுச்சு. 1 மைனஸ் ஆஃப்னா ஒரு ஹாஃப், c = half. நாம் கண்டுபிடிச்ச இந்த a c இந்த ரெண்டோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் அந்த செகண்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 2a 2aக்கு பதிலாக 1/2 ப்ளஸ் b அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 3cக்கு பதிலாக 1/2 = 1. 2 கேன்சல் ஆயிடுச்சுங்களா, 1 ப்ளஸ் b ப்ளஸ் 3/2 = 1. இந்த 1 அந்த பக்கம் போனால் -1 ஆகி இது கூட கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது b ப்ளஸ் 3/2 = 0. என்ன நடக்கும், b = -3/2. இப்படிச்சுங்க ஆன்சர். கிடைச்ச ஆன்சர் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டால் a = half, b = -3/2. நல்லா பார்த்துக்கோங்க, bக்கு தான் -3/2, cக்கு 1/2. நாம் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். சமன்பாடு 3ஐ சமன்பாடு 1இல் பிரதியிட்டால் என்ன நடக்கும்னு பாருங்க. L அப்படியே இருக்குது, Kவோட மதிப்பு 1ன்னு வச்சுக்கலாம். H அதோட அடுக்கு வந்து half, Aக்கு பதிலாக. அடுத்தது Cயோட அடுக்கு B, அதோட மதிப்பு -3/2. அடுத்து இருக்கிறது கேபிட்டல் G, அதோட அடுக்கு +1/2. இந்த சியோட அடுக்க கீழே கொண்டு வரலாங்களா? L = h⁻½ g⁻½ சி கீழே வந்தா என்ன ஆகும்? சி பவர் மைனஸ்ல இருக்கிற பவர் பிளஸ்ஸா மாறிடுச்சு. அடுத்து எங்கெல்லாம் ஹாஃப் வருதோ பவர்ல அதை ரூட்னு வச்சுக்கலாங்களா? L = √h g, கீழே என்ன இருக்குங்க? c⁻3/2. அவ்வளோதாங்க ஆன்சர். இது ஈக்குவேஷன். இந்த ஆன்சரை இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணி நம்மக்கிட்ட ஆப்ஷனலில் கொடுக்கலாம். எப்படின்னா சியோட பவர் 3/2ன்னு இருக்குங்களா, இதை 1/2 × 3ன்னு வச்சுக்கலாங்களா? பவர் 1/2 என்னங்குது? √c வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா √c³ அப்படின்னு மாறிடுச்சு கீழே இருக்க டேர்ம். அதை சப்ஸ்டிட் பண்ணா L = √hg/√c³. எல்லாத்துக்கும் ஒரே ரூட் போட்டால் என்ன நடக்கும்? L = √hg/c³ அப்படின்னு கொடுக்கலாம். ஆன்சர்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 4ல் இருக்குது, கிடச்சிருச்சு நமக்கு. ஒருவேளை 1 மார்க்கில் கேட்டு ஆப்ஷனில் மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னா இது ஆன்சராக கூட இருக்கலாம். தேவைன்னா இதை நாம் பயன்படுத்திக்கிறோம். சரிங்க, இன்னைக்கு பரிமாண பகுப்பாய்வினுடைய 2வது பயனை ரொம்ப விரிவாக பார்த்துருக்கோம். இதை ஒரு முறை
திருப்பியும் ரிவிஷன் பண்ணிட்டு பார்க்காம டெஸ்ட் எழுதிருங்க. நன்றி.